முதல்ல நம்ம பார்க்க போறது திமுக விசிக கூட்டணி குறித்து தொடர்ந்து பேச வேண்டியது ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்துகிட்டே இருக்கு. காரணம், திமுக விசிக கூட்டணி குறித்து வாரத்துக்கு ஒரு தலைப்பு செய்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல மது ஒழிப்பு மாநாடு. அந்த மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில நடக்கிறதா அறிவிப்பு வெளியானது. அதுக்கு பிறகு அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக தாவேக்காவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ரெண்டு கட்சிகளும் கலந்துக்கலாம், மதுவுக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக தாவேக்காவுக்கு அழைப்பு விடுத்தது பேச்சு பொருளா மாறிச்சு. அதுக்கு பிறகு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, எளிய மனிதருக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி திருமாவளவனுடைய எக்ஸ் தளத்துல வீடியோ ஒன்று பதிவேற்றம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு 2 முறை அதை நீக்கிட்டு மீண்டும் ஒரு முறை அதை வேற ஒரு கேப்ஷனோட அந்த வீடியோவை அப்லோட் பண்ணது அப்படின்னு தொடர்ச்சியாக திருமாவளவன் விசிக பற்றி விமர்சனங்களும் கருத்துகளும் தலைப்புச் செய்தியாக வந்துகிட்டே இருந்துச்சு. இது திமுக விசிக கூட்டணியில விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா, எதுவும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதிமுகவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஒருவேளை திமுகவோடு முரண்பாடு ஏற்பட்டு நம்ம பக்கம் வந்தாங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்புறாரு. சென்னை திரும்பிய பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினாரு. அந்த சந்திப்புக்கு பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சோம். அந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் அமெரிக்கா போய் முதலீடுகளை ஈர்த்து வந்ததுக்காக நன்றியை பாராட்டு தெரிவித்தோம். மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக தரப்புல RS பாரதி, TK இளங்கோவன் கலந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொன்னாரு. அப்பவே எல்லாரும் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சாங்க. திமுகவுக்கு எதிராக இந்த மது ஒழிப்பு மாநாடு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா திமுகவில் கலந்துக்கிறாங்களே, அப்ப இதுவும் வழக்கம் போல ஒரு சாதாரணமான நிகழ்வா மாறப்போகுது, அரசியல் களத்தில் இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த சந்திப்புக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்த பிறகு அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நாம் மீண்டும் ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்திருக்கிறது. அதாவது இப்போ விசிகாவுடைய துணை பொதுச் செயலர் ஒருவராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பேசிய ஒரு பேச்சு தான் இப்போ வைரலாகி மீண்டும் தலைப்புச் செய்தியாக மாறிக்கிட்டு இருக்கு. அவர் பேசின பேச்சுக்கு நிறைய ரியாக்ஷன்லாம் வந்துட்டு இருக்கு. திமுக தரப்புலேயே ராசா அதை பத்தி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. உடனடியாக திருமாவளவன் இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும், அவர் பேசியது தவறு, ஆதவ அர்ஜுனா பேசியது தவறு, அவர் புரிதல் இல்லாம பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ராசா பேசுற. தொடக்கத்துல வன்னியரசு, SS பாலாஜி, ரவிக்குமார் இவங்க எல்லாருமே ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினாங்க. ஆனா அவங்க எல்லாம் பேசினாங்க. ஆனா பேச வேண்டிய நபராக இருந்த திருமாவளவன் தொடக்கத்துல இதை பத்தி பேசவே இல்லை, மௌனம் காத்தாரு. அதனால இந்த கருத்துங்கிறது விசிகாவுடைய தலைமை ஒப்புதலோடு தான் பேசப்பட்டதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனுக்கு மிக நெருக்கமான நபராக பார்க்கப்படுறாரு. அவருடைய அறிவுறுத்தல், அவருடைய அட்வைஸ், அவருடைய அந்த கருத்தின் அடிப்படையில தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. அப்போ இந்த அளவுக்கு சர்ச்சையாக மாறிய அந்த பேச்சு என்ன? முதல்ல ஆதவ் அர்ஜுனா அந்த அளவுக்கு என்ன பேசினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சினிமாவில் இருந்து வந்தவங்களே துணை முதலமைச்சர் ஆகும்போது, இப்ப யார சொல்றாருன்னு நம்ம எல்லாருக்குமே புரியும். சினிமாவில் இருந்து வந்தவங்களே துணை முதலமைச்சராக ஆகும்போது 40 ஆண்டுகளாக அரசியல் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் மதிப்பிற்குரிய திரு தொல் திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சராக ஆகக்கூடாது அப்படின்னு பேசினார். இது முதல் பாயிண்ட். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, விசிக துணை இல்லாம வட மாவட்டங்கள்ல திமுக வெல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஒவ்வொரு தேர்தலையும் விசிகாவுடைய துணை இல்லாம வட மாவட்டங்கள்ல திமுக பெரிய அளவுல ஜெயிக்க முடியாது, வாக்கு வங்கியை பறிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இது 2வது. 3வது சர்ச்சையான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, குறைந்தபட்ச செயல் திட்டம் அடிப்படையில தமிழகத்துல கூட்டணி அமையணும், திமுகவோட விசிக கூட்டணி இருக்கு இல்லையா, அதற்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்கணும், அதன் அடிப்படையில கூட்டணி அமையணும் அப்படின்னு சொன்னார். அதோட தமிழக அமைச்சரவையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இஸ்லாமிய கட்சிகளுக்கு இடம் கொடுக்கணும், அதாவது அதிகாரத்தில் ஆட்சியில பங்குன்ற வகையில விசிக, இடதுசாரிகள், இஸ்லாமிய கட்சிகளுக்கு இடம் கொடுக்கணும் அமைச்சரவையில அப்படின்னு சொன்னார். இந்த கருத்து தான் இப்போ ஹாட் டாபிக்கா எல்லா ஊடகங்களையும் போயிட்டு இருக்கு. இந்த கருத்துக்கு தான் தொடக்கத்திலேயே வன்னியரசு, SS பாலாஜி, ரவிக்குமார் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது சரியான புரிதல் இல்லாம அவர் பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சொந்த கட்சி அதை எதிர்த்தாங்க. துணை முதலமைச்சர் பதவி குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னும், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது விசிகாவுடைய எதிர்பார்ப்பு கொள்கை தான். ஆனா இப்போ ஆதவ் அர்ஜுனா பேச்சிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது விசிகாவுடைய கருத்து கிடையாது அப்படின்னு வன்னியரசு விளக்கம் கொடுத்தார்.
அதே போல ஆதவ் அர்ஜுனா பேசியது உண்மைக்கு புறம்பானது மற்றும் அரசியல் பக்குவம் இல்லாத பேச்சு அப்படின்னு விசிக எம்பி ரவிக்குமார் சொன்னார். இப்படி சொந்த கட்சியினரே ஆதவ் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சனத்தை முன்வச்சாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அதிகாரத்துக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதா விசிகாவுடைய நிலைப்பாடு, கொள்கை அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே இருக்கு. அப்படின்னா கூட்டணிக்காக வேறு வழி இல்லாம ஆதவ் அர்ஜுனா பேசியது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஏன்னா ஆதவ் அர்ஜுனா என்ன பேசினாரு, அவர் சொன்ன பாயிண்ட்கள்ல மிக முக்கியமான பாயிண்ட் என்ன, விசிகாவுடைய துணை இல்லாம வட மாவட்டங்களில் திமுக அதிக வாக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறது கூட ஒரு முரண்பாடான கருத்தா இருந்தாலும் கூட, ஒரு 4 சில படங்கள்ல நடிச்சு துணை முதலமைச்சராக ஒருத்தர் வரார் அப்படின்னா 40 வருஷங்களாக அரசியல் களத்துல போராடி வரக்கூடிய எங்கள் தலைவர் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்கிற கேட்கிற கேள்வி விசிகாவினருக்கு சரியான கேள்விதான். நீங்க எடுத்துக்கிட்டே இப்போ உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்க போறாங்க அப்படின்னா அது அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகன். இதையெல்லாம் தாண்டி அரசியல் களத்துல உதயநிதியின் அனுபவம் அப்படிங்கிறது சில ஆண்டுகள் தான், திருமாவளவன் அனுபவங்கிறது பல ஆண்டுகள், 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அரசியல் களத்துல போராடிக்கிட்டு வராரு, அரசியல் பண்ணிக்கிட்டு வராரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஆதவ் அர்ஜுனா கேட்கக்கூடிய கேள்வி விசிகாவினருக்கு அது சரியான கேள்விதான். அவங்களுடைய நிலைப்பாடும் அதுதான், திருமாவளவன் அதிகாரத்துக்கு வரணும், துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அவங்களுடைய நிலைப்பாடு, எதிர்பார்ப்பு எல்லாமே. அப்போ ஆதவ் அர்ஜுனா பேசுறதுக்கு மட்டும் ஏன் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா வேற வழி இல்லை. இப்ப கூட்டணியில் இருக்கும், திமுகவுடைய விசிக கூட்டணியில் இருக்காங்க, அந்த கூட்டணி சுமூகமாக இருக்கணும், 2026 தேர்தலையும் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்துல கூட்டணிக்காக வேற வழி இல்லாம ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்கு சொந்த கட்சியினரை எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்போ இறுதியாக மௌனம் கலைத்த திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கையா இல்ல அவருடைய கருத்துக்கு ஆதரவா எதிர்ப்பா அப்படிங்கிற கேள்வி இப்ப வருது. இப்போ இது பற்றி தொடக்கத்துல எதுவுமே பேசாம இருந்த விசிக தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் அதை பத்தி இப்ப பேசியிருக்காரு. அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது அது பதில் கொடுத்திருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து அப்படிங்கிறது ஆதரவும் இல்லை எதிர்க்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. நடவடிக்கை எடுக்கப்படணும் திருமாவளவன் சொல்லல. ஏன்னா இந்த சர்ச்சைகளுக்கு தொடக்க நாயகனே திருமாவளவன் தான். அவர் ஆரம்பிச்சு வச்ச சர்ச்சை தான் கள்ளக்குறிச்சியில மது ஒழிப்பு போராட்டம். அதற்கு பிறகு அதிமுக தாவேகாவுக்கு அழைப்பு, எக்ஸலத்துல வீடியோ போட்டது, நீக்கினது, இதெல்லாம் தொடங்கி வச்சது திருமாவளவன் தான். அதுங்க தொடர்ச்சியாக தான் இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ காஞ்சிபுரத்துல திமுகவுடைய பவள விழா நடக்க போகுது. ஒருவேளை அந்த மாநாட்டில் விசிகாவும் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும் போது விசிகாவுடைய தரப்பு, அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோஷம் எழுப்பினாங்க அப்படின்னா அது கூட்டணிக்குள்ள தேவையில்லாம சலசலப்ப சர்ச்சை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காக தான் திருமாவளவன் மேலோட்டமாக நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஏன்னா ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு தொடர்ச்சியாக திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆட்சியில பங்கு வேண்டும், அதிகாரத்துல பங்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காரு. அதை சார்ந்துதான் ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்களும் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல திருமாவளவன் ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறாரு? அப்போ இப்போதைக்கு தொண்டர்களை சமாதானப்படுத்தும், அமைதிப்படுத்தும் தான் திருமாவளவன் இந்த விளக்கம் கொடுத்திருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் எழுது.